பிறந்து சில மணி நேரமான குழந்தை கீழே கிடந்ததாக கூறி மருத்துவமனையில் ஒப்படைக்க வந்த இளைஞரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. என்ன விவரம் பார்க்கலாம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி, அதாவது நேற்றிரவு 1:30 மணி அளவில் இளைஞர் ஒருவர் பிறந்து சில மணி நேரமேயான குழந்தை ஒன்று சாலையில் கிடந்ததாக கூறி ஓமந்தூரார் மருத்துவமனையில் ஒப்படைக்க கையில் குழந்தையுடன் வந்துள்ளார். ஓமந்தூரார் மருத்துவமனை மருத்துவர்களுக்கு சந்தேகம் வரவே திருவல்லிக்கேணி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். கஸ்தூரிபாய் மருத்துவமனை அருகே குழந்தை கீழே கிடந்ததாகவும் தான் அவ்வழியாக வரும்பொழுது அதனை கண்டெடுத்து மருத்துவமனையில் ஒப்படைக்க வந்ததாகவும் இளைஞர் கூறியிருக்கிறார். திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இளைஞர் மீது சந்தேகம் வர காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் திடுக்கிடும் உண்மை வெளியாகியிருக்கிறது. அந்த இளைஞருக்கும் தரமணியில் உள்ள விடுதியில் தங்கி பயிலும் மாணவி ஒருவருக்கும் பிறந்த குழந்தை என தெரியவந்தது. இருவரும் காதலர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. மாணவிக்கு நேற்று குழந்தை பிறந்த நிலையில் மாணவி இளைஞருக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக நள்ளிரவு நேரத்திலேயே அங்கு சென்ற இளைஞர் குழந்தையை துணியை சுற்றி கட்டப்பையில் வைத்து ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு எடுத்து வந்துள்ளார். மாணவியை திருவல்லிக்கேணியில் உள்ள தனியார் லாட்ஜில் தங்க வைத்துவிட்டு குழந்தையை மருத்துவமனையில் கொடுக்க வந்ததும் போலீசார் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. 7.5 மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்துள்ளதும் அதனை மறைப்பதற்காக இளைஞரும் மாணவியும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் ஆடியுள்ளனர். இதனையடுத்து குழந்தையை மீட்டு கஸ்தூரிபாய் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். மேலும் குழந்தையை பெற்றெடுத்த மாணவியையும் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இளைஞரை திருவல்லிக்கேணி போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று மேலும் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். பச்சிலம் குழந்தையை கட்டைப்பையில் எடுத்து வந்து கீழே கண்டெடுத்ததாக கூறிய இளைஞரின் செயல் அங்கே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.